வணக்கம். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. அகல்யை பஞ்சகன்னிகளில் ஒருத்தி, பிரமதேவனின் மானசபுத்திரி அல்லது பார்க்கடலிலிருந்து தோன்றியவள். அகல்யா என்பவள் மிக அழகானவள், அழகே உருவானவள். மங்கையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்திரன் மற்றும் பலர் அவள் மேல் மோகம் கொண்டு மணக்க விரும்பினர். பிரம்மன் பல போட்டிகளை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று, 2 தலையுள்ள பசுவை ஒருவன் கண்டால் அவனுக்கு அகலியை மனம் செய்து கொடுப்பதாக வாக்களித்தார். நாரத முனிவர் தவ சிரேஷ்டரான கௌதம முனிவரை வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று கன்று ஈன்று கொண்டிருந்த காமதேனுவை காட்டினார். அதாவது கன்று ஈனும் பசுவிற்கு முன்னும் பின்னும் 2 தலைகள் உள்ளது. எனவே நாரதர் வேண்டுகோளின்படி அகல்யாவை கௌதம முனிவருக்கு பிரம்மன் திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் இந்திரனுக்கு அகல்யாவின் பால் கொண்ட மோகத்தி சிறிதும் தணியவில்லை. எனவே நள்ளிரவில் வஞ்சகமாக கௌதமனை ஆற்றிற்கு அனுப்பிவிட்டு கௌதமர் உருவிலேயே அகல்யாவை அடைந்தான். இன்னும் விடியாது கண்ட கௌதமர் திரும்பி வந்து நடந்ததை அறிந்து அகல்யாவை கல்லாகுமாறு சபித்தார். இந்திரனுக்கு மிகவும் இகழ்வு ஏற்படுமாறு ஒரு சாபமும் அளித்தார். ராமபிரானின் பாதத்தூளி அகல்யா என்ற கல்லின் மேல் படும்போது அகல்யாவின் சாப விமோசனம் அடைவாள் என அருளினார். இதை காலம் காலமாக சொல்லப்பட்டு எல்லோரும் மிக அறிந்த ஒன்றே ஆக இதில் என்ன விசேஷம்? மாபெரும் காப்பியமான இராமாயணத்தில் அகல்யின் கதையின் ஒரு வியாஜியமாக கொண்டு மகாகவி வால்மீகி ராமபிரானின் திருவடி சிறப்பினை எடுத்துரைக்கிறார். நமது சைவ வைணவ தன்மதங்களிலும் மற்றும் நமது பாரதத்தில் தோன்றிய சமண சாக்கிய நீரீஸ்வர மதங்களிலும் இறைவனின் ஆச்சாரியானின் பாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பவசாகரம் என்னும் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்வது ஒன்றே வழி என உரைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சிவன் சேவடி போற்றி சிவபுராணம். தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண் முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர். 20 முளரிகள் இறஞ்சிடும் ஏத்துவாம் திவ்ய பிரபந்தம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் திருவள்ளுவர். கண் துயிலும் மாயோன் கடல் இணைகள் காண ஒரு ஆழ்வார் திருமலையில் செண்பக மரமாக நிற்க ஆசைப்படுகிறார். இதை போல எண்ணற்ற பாமாலைகள் உள்ளன. ராமபிரானின் வனவாசம் செல்ல கங்கையை கடக்க நுகனின் உதவியை நாடினார். நுகன் தனது உதவியாளன் கேதவன் என்பவனை பணித்தான். கேதவன் ராமபிரானிடம் சென்று, ஐயனே, தாங்கள் படகில் ஏறும்போது தங்களது திருவடிகளை நான் நன்கு கழுவ வேண்டும் என்றான். ராமர் ஏன் என வினவினார். ஐயனே, தங்கள் பாதத்தூளி பிரசித்தி பெற்றது. கல்லையே பெண்ணாக்கும் சக்தி கொண்டது. எனக்கு இருப்பது ஒரே படகு. தங்கள் பாதத்தூளி பட்டு என் படகு பல பெண்களாக மாறிவிட்டால் எனது பிழைப்பு போய்விடும் என்றான். அதன்பின் ராமர் அனுமதியுடன் பாதங்களை கழுவினான். அக்கறை சென்றனர். வெகுமதியாக சீதா பிராட்டி ஒரு கணையாளியை கேதவனுக்கு கொடுத்தான். ஐயா, ஒரே தொழில் செய்பவர்கள் மற்றவர்களிடமிருந்து கூலி ஏதும் பெறுதல் உலக வழக்கம் இல்லை. நீங்கள் மக்கள் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க வைக்கும் தொழிலை செய்கிறீர்கள். நான் அதேபோல் மக்கள் கங்கையை கடப்பதற்கு உதவுகிறேன் என்றார். ராமபிரான் மகிழ்ச்சி அடைந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆக இறைவனின் திருவடிகளே ஒருவனை மோட்சத்திற்கு இட்டு செல்ல வல்லவை. தீட்சைகளிலே மாணிக்க வாசகருக்கு இறைவன் அளித்தது போல் திருவடி தீட்சை மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஓம் ராமம் நாமம் வாழ்க.